பெற்றோரோட பாசம் அதுக்கு எல்லேன்னு ஏதாவது இருக்கா? முக்கியமா ஒரு மகளோட கனவுக்காக ஒரு அப்பா விதியோடயே பேச முடியுமா? வாங்க, இன்னைக்கு நாம பார்க்க போற கதை கொஞ்சம் ஸ்பெஷல். தம் பொண்ணு டாக்டர் ஆகணுங்கிற ஒரே ஒரு கனவுக்காக ஒரு அப்பா ஒரு வித்தியாசமான ஆன்மீக பயணத்தையே மேற்கொண்டார். அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மனித சமூகத்துக்கு சேவை செய்யத்தான் நான் ஒரு டாக்டரா டிசைன் செய்யப்பட்டுக்கிறேன் நான் ஃபீல் பண்றேன். இதுதான் அந்த பொண்ணோட அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. பாருங்க, இந்த ஒரே ஒரு வரி தான் இந்த கதையோட ஸ்டார்டிங் பாயிண்ட். அவரோட லட்சியத்தோட ஆணிவேரே இதுதான் சொல்லலாம். சரி, கதையோட முதல் கட்டத்துக்குள்ள போலாம். இதுக்கு பேரு அழைப்புன்னே சொல்லலாம். ஒரு பக்கம் அந்த பொண்ணோட மனசுக்குள்ளேருந்து வர்ற ஒரு தீராத கனவு, டாக்டர் ஆகணும்னு. இன்னொரு பக்கம் அந்த வழியில எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு தெரிஞ்ச ஒரு அப்பாவோட பிராக்டிகலாத கவலைகள். இங்கதான் இந்த எமோஷனல் போராட்டம் ஆரம்பிக்குது. அப்பாவோட பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப பிராக்டிக்கலா இருந்துச்சு. பாப்பா மெடிக்கல் படிக்கிறது ரொம்ப கஷ்டம், கல்யாணம் லேட் ஆகும், பர்சனல் லைஃப்னு ஒன்று இருக்காதுன்னு அவர் பயந்தாரு. இதுக்கு பதிலா சாஃப்ட்வேர் ஃபீல்ட்ல நல்ல சம்பளம், ஃபாரின் டூர்னு ஈஸியான ஒரு வழியை காட்டினாரு. ஆனா அந்த பொண்ணு ரொம்ப தெளிவா சொல்லிட்டா, இல்லப்பா, என்னோட உள் மனசு என்ன டாக்டராக சொல்லுதுன்னு. பொண்ணுகிட்ட பேசி பிரயோஜனம் இல்லைன்னு அப்பாவுக்கு புரிஞ்சிடுச்சு. அதனால அவர் ஒரு வித்தியாசமான ரூட் எடுத்தாரு. லாஜிக்கலா பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம தன்னோட ஆன்மீக பார்வையில தன் பொண்ணோட உண்மையான டிசைன் என்னன்னு கண்டுபிடிக்கலான்னு முடிவு பண்ணாரு. இதுதான் இந்த கதையில ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். அப்பாவோட தத்துவத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஆழ்மனம், அதாவது சப்கான்ஷியஸ் மைண்ட். அவரை பொறுத்த வரைக்கும் அது சும்மா நம்ம எண்ணங்கள் இருக்கிற இடம் கிடையாது. அது நம்மளோட போன ஜென்மத்து கர்மாவெல்லாம் ரெக்கார்ட் ஆகி இருக்கிற ஒரு இடம். சிம்பிளா சொல்லணும்னா அதுதான் நம்மளோட விதி. அத அவ்வளோ சுலபமா மாத்தி எழுதிட முடியாதுங்கிறது அவரோட நம்பிக்கை. இது ஏதோ ஒரு சாதாரண கரியர் கவுன்சிலிங் மாதிரி இல்ல பாத்தீங்களா? நாம எதுக்கு பிறந்தோம், நம்ம ஆத்மாக்குள்ள கடவுள் இருக்காரா, கர்மானா என்ன, இந்த மாதிரி ரொம்ப டீப்பான ஆன்மீக கேள்விகளை அப்பா பொண்ணு ரெண்டு பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. இது வெறும் அப்பா பொண்ணு உரையாடலா இல்ல, ஒரு குரு சிஷ்ய உறவு மாதிரி மாறிடுச்சு. சரி, அடுத்ததா அப்பா என்ன பண்ணாருன்னா ஒரு பிராக்டிக்கலான ஸ்டெப் எடுத்தாரு. தன்னோட பொண்ணோட அந்த ஆழ்மன டிசைனை தெரிஞ்சுக்கிறதுக்காக, அதை ரீட் பண்றதுக்காக பல ஜோதிடர்களை போய் பார்த்தாரு. இப்ப நீங்க பாக்குற இந்த கணிப்புகள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஒவ்வொரு ஜோதிடரும் வேற வேற பெர்சன்டேஜ் சொன்னாலும் ஒரு விஷயம் மட்டும் காமனா இருந்துச்சு. குறிப்பா 2 ஜோதிடர்கள் ரொம்ப உறுதியா நிறைய பணம் செலவு பண்ணி தான் படிக்க வைப்பீங்கன்னு சொன்னது அப்பாவுக்கு ஒருவேளை ஃபியூச்சர்ல வரப்போற ஃபினான்ஷியல் சேலஞ்ச ஒரு ஹிண்ட் மாதிரி காட்டியிருக்கலாம். அப்போ ஃபைனலா இந்த 5 கணிப்புகளோட ஆவரேஜ் என்ன தெரியுமா? 72%. அப்பாவோட கணக்குப்படி 65%க்கு மேல இருந்தா தன் பொண்ணோட இந்த கஷ்டமான பயணத்துக்கு சப்போர்ட் பண்ணலான்னு ஒரு அளவுகோல் வச்சிருந்தாரு. இந்த 72% அந்த அளவுகோலை தாண்டிடுச்சு. சரி, ஜாதகம் எல்லாம் ஓகே சொல்லிருச்சு. ஆனா கதையை தொட முடியல. அடுத்த கட்டம் ஒரு வருஷத்துக்கான சோதனைகள். ஆஸ்ட்ராலஜி கிரீன் சிக்னல் கொடுத்தாலும் நிஜ வாழ்க்கையில அகங்காரம், கர்மாங்கிற ஒரு பெரிய நெருப்பு சுவர் அவங்க வழியை மறிச்சுது. ரொம்பவே போராட்டமான ஒரு காலகட்டம் ஸ்டார்ட் ஆச்சு. அப்பா சொன்னாரு, நம்ம எவ்வளோதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் இந்த மாயை, கர்மா, அகங்காரம்ங்கிற நெருப்பு சுவரை தாண்ட முடியாதுன்னு. அப்போ அந்த பொண்ணு ஒரு முக்கியமான கேள்வியே கேட்டா, அப்போ இத தாண்டி போறதுக்கு என்னதான் வழி? இந்த கேள்விதான் அவங்க பயணத்துல ஒரு புது தேடல ஆரம்பிச்சு வச்சுது. அந்த கேள்விக்கு பதிலா அப்பா தன் மகளுக்கு ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக்க சொல்லிக் கொடுத்தாரு. அதுதான் இந்த பிரார்த்தனை. இது சும்மா வார்த்தைகள் கிடையாது. இது நம்மளோட அகங்காரத்தை கரைச்சு, நம்ம கர்மாவோட தடைகளெல்லாம் உடைச்சு ஒரு பெரிய சக்தியோட நம்மள கனெக்ட் பண்ற ஒரு வழின்னு அவர் சொன்னாரு. இந்த டைம்லைனை பாருங்க. அந்த ஒரு வருஷம் எவ்வளவு குழப்பமா, எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா போயிருக்கோன்னு இதுலயே தெரியுது. ஆலன் கோச்சிங்ல சேர்றாங்க, அப்புறம் உடம்பு சரியில்லாம போகுது, பிஎஸ்சி ஏஐல அட்மிஷன், இல்ல பிஎஸ்சி கம்ப்யூட்டர்ல அட்மிஷன், கடைசியா பயோடெக்ல அட்மிஷன். அப்பா, ஒரே கன்ஃபியூஷன், ஒரு நிலையான முடிவு எடுக்க முடியாம தவிச்சிருக்காங்க. சரி, இப்போ அவங்களோட பயணத்தோட போக்கிய மொத்தமா மாத்தின ஒரு எதிர்பாராத தருணத்தை பத்தி பார்க்கலாம். ஒரு ஹாஸ்டல்ல சேர்றதுக்காக மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கணும். அதுக்காக அவங்க ஃபேமிலி டாக்டரை பார்க்க போறாங்க. இது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் தானே? ஆனா அப்பா சொல்ற மாதிரி இந்த சாதாரணமான விஷயம்தான் ஒரு தெய்வீக தலையீட்டுக்கு காரணமா அமைஞ்சுது. விதி சில சமயம் இப்படிதான் வேலை செய்யும் போல. அந்த டாக்டர் கூட நடந்த ஒரே ஒரு கான்வர்சேஷன் அவங்க பிளான்ஸை எப்படி தலைகீழா மாத்துச்சுன்னு பாருங்க. முதல்ல டாக்டரோட அட்வைஸ் ஒரு புது வழியை காட்டுது. அடுத்ததா திடீர்னு பிளான் மாறி ஃபாரின்ல போய் மெடிசின் படிக்கலான்னு முடிவு பண்றாங்க. கடைசியா இங்க கட்டின எல்லா காலேஜ் ஃபீஸையும் வாபஸ் வாங்குறாங்க.
அன்னைக்கு அவங்க எடுத்த அந்த முடிவு தான் இன்னைக்கு அவங்க போயிட்டு இருக்கிற பாதை. ஓகே, இப்போ கதை பிரசன்ட் டேக்கு வருது. அந்த பொண்ணு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கா? அப்பாவோட ஃபைனல் முடிவு என்னவா இருந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆனா பயணம் இன்னும் முடியல. இப்போ அந்த பொண்ணு முன்னாடி ஒரு இமயமலை மாதிரி பெரிய சேலஞ்ச் காத்துட்டு இருக்கு. அதுதான் FMG எக்ஸாம். அதாவது ஃபாரின்ல படிச்சுட்டு வர டாக்டர்ஸ் இந்தியால பிராக்டிஸ் பண்ணோம்னா இந்த எக்ஸாம பாஸ் பண்ணணும். இதோட பாஸ் பெர்சன்டேஜ் வெறும் 18% தான். யோசிச்சு பாருங்க இந்த சேலஞ்ச் எவ்ளோ பெருசுன்னு. இப்போ அந்த பொண்ணோட நிலைமை என்னன்னு பாருங்க. 1 வருஷத்துக்கு மேல வெளிநாட்டுல படிச்சிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற கடுமையான குளிர், சாப்பாடு பிரச்சனைன்னு எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு தன்னோட கனவுக்காக விடாமுயற்சியோட போராடிட்டு இருக்காங்க. கடைசியா அவங்க அப்பா மோட்ச தீபம்னு ஒரு சடங்கு செய்றாரு. இது ஒரு விதமான ஆன்மீக சரண்டர். இந்த சடங்கு மூலமா தம் மகளோட வெற்றி, தோல்வி எல்லாத்துக்கான பொறுப்பையும் அவங்க முழுசா நம்புற ஒரு உயர் சக்தியான அவங்களோட குருநாதர்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. இனி குருநாதரே எல்லாத்துக்கும் பொறுப்பு. இந்த கடைசி வார்த்தைகள் ரொம்ப பவர்ஃபுல்லானது. இந்த கதையோட மொத்த சாராம்சமே இதுதான். நம்மளால முடிஞ்சதை செஞ்சுட்டு மீதிய விதிக்கிட்ட முழுசா ஒப்படைச்சிடுறது. இந்த கதை நம்ம எல்லார்கிட்டயும் ஒரு ஆழமான கேள்வியை எழுப்புது. நம்மளோட சொந்த முயற்சியை எங்க நிறுத்திக்கணும்? நம்மளால கட்டுப்படுத்த முடியாத அந்த விதியிடம் எப்போ சரணடையணும்? அப்பாவோட ஆன்மீக வழிகாட்டுதலா இல்ல அந்த பொண்ணோட விடாப்பிடியான நம்பிக்கையா? எது அவங்க பாதிய முடிவு செஞ்சது? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?